போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். 18/10/2025 அன்றைய நாள் ஏற்படக்கூடிய குருவினுடைய அதிசார பலன்கள் அப்படின்னு பார்ப்போம். ரிஷபராசி நண்பர்களுக்கு குருவினுடைய அதிசார பலன் எப்படி இருக்கு கொஞ்சம் பார்ப்போமே. சரி, 3லே குரு பகவான் வரார். இதுவரைக்கும் 2ல தனஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் 3ல கடகத்துல உச்சமாகிறார். அப்படின்னாலும் சகோதர வழியிலே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ரிஷபராசி நண்பர்கள், நீங்க யாருக்கிட்டையாவது வேலைக்கு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் இருக்கும். கொஞ்சம் அவர்களை அனுசரிச்சு போக வேண்டியது அவசியம். அல்லது சுய தொழில் செய்யறேன்னா உங்கள்கிட்ட வேலைக்கு இருக்கிறவங்கள்ட்ட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா ஏதாவது நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னா கூட கோச்சிட்டு வேலையை விட்டு போயிடுவான், வேலைக்கு ஆள் கிடைக்காது. இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் கொஞ்சம் உருவாக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய நகை பொருள்களை ரொம்ப கவனமா வச்சிருக்கணும். எதுலையாவது முதலீடு செய்யறேன், அதிக லாபம் கிடைக்குங்கிற எண்ணத்துல கொண்டுட்டு போய் எங்காவது அடமானம் வச்சு நகையை அடமானம் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, நகையை வித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷபராசி நண்பர்கள். சரி, இதுல குறிப்பா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கு ஒரு அற்புதமான காலம். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த குரு உச்சமாகிறது, அதிசாரமா உச்சமாகிறது. மனைவிக்கு உடல்நலம் சீராகும், மனைவியால் ஆதாயம், மனைவியால் இன்பமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அதே போல கூட்டு சேர்ந்து ஒரு முயற்சி செய்யறது சற்று தாமதித்தாலும் அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படுத்தும். தந்தையாரோடு இணக்கமாக போய்க்கலாம். இந்த காலகட்டங்களில் ரொம்ப நாளா கருத்து வேறுபாடு இருக்கிறவங்க தந்தையாரோடு இணக்கமா போய்க்கலாம். அதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகுது. குருவினுடைய அனுகூலம், ஒரு ஆசிரியர் அதாவது ஒரு குருவினுடைய அனுகூலம் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. உபாசனை தெய்வத்தினுடைய அனுகூலம் சிறப்பா இருக்கு. நல்லா பிடிச்சுக்கணும், உபாசனை தெய்வத்தை பிடிச்சுக்கணும். அருமையான மாற்றங்கள் எல்லாம் உருவாக்கக்கூடிய காலமாக இருக்கு. அதே போல 11ஆம் வீட்லயும் குருவினுடைய பார்வை திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கிறது. எதிர்பாராத தனவரவு. நிறைய சிக்கல் இருந்துங்க, நகை அடமானம் வச்சுட்டேன், பொருளாதாரத்துல கஷ்டம், கடன் வாங்கிட்டேன், பணி சுமைகள் அதிகமாக இருந்தது, நிறைய பொருளாதாரம் பிரச்சனையா இருந்தவங்களுக்கு கூட திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் எதிர்பார்க்காத ஒரு யோகத்தை கொடுத்து அத்தனை சுமைகளையும் குறைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிகழுது. சரியா பயன்படுத்திங்க. அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவில்ல 10 நிமிடங்களாவது ஒரு நெய் தீபம் இட்டு இறைவனே இந்த புருவ மத்தியில் உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் வைத்து அந்த பாதத்துல, இறைவனுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணுங்க. மாற்றங்கள் ஏற்படுவதை அனுபவமாக நீங்க உணர முடியும். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். போதி வணக்கம்.